Hey guys, welcome back. ஆஹா, இதுக்கு முன்னாடி நம்ம பிளிப்ல இருந்து ரோஸ்ட் வீடியோ பார்த்தோம் ஃபார் கூலி. அதில் அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க, மக்களே படம் போய் பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களோட ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் போய் பாருங்க, செம்மையா இருக்கும்னு. அந்த ஐடியா நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு தேடி ஆல்ரவுண்டர் ஐயப்பன்ல அந்த டாபிக்ல ஒரு வீடியோ வந்திருக்கு. கூலி மூவி ப்ரமோஷன் ட்ரால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பிளிப் ரெக்கமெண்டேஷனுக்கு இணங்க அந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ இந்த வீடியோவை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். ஷார்ட் வீடியோ தான், ஒரு 8 minutes வீடியோ தான், உள்ள போய் பார்த்துடலாம். கூலி மூவி ப்ரமோஷன் அண்ட் ப்ரீ ரிலீஸ் அவங்களோட அந்த இன்டர்வியூ அலப்பறைகள் எல்லாம் என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது கடைசியாக நம்ம தக் லைஃபுக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். தக் லைஃபுக்கு அப்புறம் இன்னொரு படம் கோட் படத்துக்கும் அந்த மாதிரி வீடியோ வந்தது, நான் பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. வெங்கட் பிரபு அவங்கெல்லாம் என்னென்ன சொன்னாங்க, அந்த டீம் மொத்தமா என்னென்ன உருட்டுனாங்கன்னு கோட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நிறைய பார்த்தோம். இப்ப கூலிக்கும் வந்திருக்கு, என்ன எதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இந்த வீடியோவுக்கு ஐடியா கொடுத்த பிளிப்புக்கு நன்றிகள் பல. சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. I love you Rajinikanth, my sweetheart Rajinikanth. You make me happy when I am sad. Only one superstar, only one rock star. Always like Coolie Lokesh. புது பாட்டா? சூப்பர்ஸ்டார். ஏங்க இந்த சினாரியோ மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா படம் 4 நாள்ல 404 கோடி வசூல். யாரு தோன்றிருந்தாலும் சன் பிக்சர்ஸ் தோண்டே இருக்காது, அவங்களுக்கு நல்ல கல்லா கட்டுது. என்ன லோகேஷ் மட்டும், லோகேஷுக்கு தான் அந்த என்னடா அது நம்ம இவ்வளவு நாள் ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து வந்தா அதை லைட்டா சறுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கும் காரணம் சன் பிக்சர்ஸா தான் இருக்கும். இப்ப என்ன பண்றது, அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டாங்க சார். வாங்க, பாஷா படம் ஞாபகம் இருக்கா? ஒன் கூலி. பாஷா படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்ககிட்ட இன்டர்வியூக்கு அப்புறம் கேட்கிறோம். இன்டர்வியூக்கு முதல்ல வந்து பாஷா படம் ஞாபகம் இருக்கா, 1 கூலி 100 பாஷா. சூப்பர். படம் பார்த்துட்டு வந்து இவர் கேட்கிறாரு பாஷா படம் ஞாபகம் இருக்கான்னா, முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சைமன்? எந்த படத்தை பார்த்துட்டு வந்து 100ன்னு சொன்னாரோ தெரியல. 200 பாஷாஸ். பொண்ணை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. பொண்ணை பார்த்து நான் ஏமாந்து இங்க வந்துட்டேன்டா. கடவுளே, நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா 1 கூலி equal to 100 பாஷாஸ். ஒரு பீலா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. When Lokesh told me that Rajni sir's film is Coolie, we want to do a cameo, I said done. I'm doing it. Whatever it is, I'm doing it. அமீர் கான் ஓகேங்க, கதையே கேட்காம வந்தேன் அடிச்சு விட்டாங்க மச்சான் சொல்ற மாதிரி. ஓகே, வீடியோ அடிக்க வச்சாங்க, கதையே கேட்காம வந்தாரு. ஓகே, நாகார்ஜுனா 8 தரம் கதை கேட்டாரு, என்னத்தை கேட்டாருன்னு தெரியல. அதுவும் லோகேஷ் வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட சொல்லியிருக்காரு, ஒருத்தர்கிட்ட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனா பிடிச்சிருவேன் சார் அவரை. அதே மாதிரி பிடிச்சிட்டாரு. அவரும் சூப்பர் ஸ்டார் படம் நான் பண்றேன், எங்க கதையை சொல்லுன்னு 8 வாட்டி இந்த கதையை கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஓகே சொல்லியிருக்காரு. அப்படி என்னத்தை கேட்டாரோ, அவருக்கு வேற கதையை சொல்லி வேற. அதுதான் டென்ஷனா இருக்கு. பீடி இருக்கா? இன் பெட்டர் வேர்ட்ஸ் சொல்கிறேன், டெஃபினட்டாக கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. அவங்களோட நீங்கள் அழகா லோகேஷ் ஒரு ரூட்டை பிடிச்சி நோ ஹீரோயின், அப்படியே ஹீரோயின் வந்தால் தலையை வெட்டுறது, இந்த சாங்ஸு, அது இல்லாமல் ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்ல லோகேஷ் படம்னா இப்படிதாங்க இருக்குங்கிற மாதிரி வந்த வேற சன் பிக்சர்ஸ் கூப்பிட்டு அந்த 50 கோடி அமுக்கு இந்த வச்சுக்க, மோனிகா பாட்டு வைக்கணும், பேன் இண்டியா படம் நொட்டியே ஆகணும், நீ என்ன பண்ணுவே அது அவர் சொல்லியிருக்காரு கலாநிதி மாறன், நீ என்ன பண்ணி எது பண்ண தெரியாது லோகேஷ், ரிலீஸ் டேட்டை கூட நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்க, ஆனால் பேன் இண்டியா பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷரை தூக்கி வச்சு காலி பண்ணிட்டீங்கல்ல. என்ன அமௌண்ட் தேட்டருக்கான இதில் ஐ மீன் பிளாக்ல எல்லாமே கொடுத்து உள்ள வரீங்களோ அதுக்கு போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் போகிறீங்க. அது நாங்கள்
ஐயா சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லைன்னு வைங்க படத்துக்குள்ள. அவர்னாலதான் இப்ப தப்பிச்சிங்க பாதி பேர். எல்லாம் நல்லபடியா முடிச்சது. அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஷாக். உங்களுக்கு ஆமா, எதுக்கு? எப்படி இருக்குங்க? நாங்க ரொம்ப ட்ரை பண்ணிருப்போம். ஏன்னா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் வச்சு சாம்பிள் காட்டல. பொட்டாடி போய் கிளம்பிட்டு உயிர் எடுக்கிறோம். நான் ஒன்னு சொல்றேன் சார், நான் கமல் ஃபேன் சார். அதாவது சூக்ஷ்மமா சொல்றாங்க. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட தெரியாது, ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்ன பிடிக்காதுல்ல உனக்கு. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. இவரு கதை சொல்ற கேக்குறாங்க, நான் கமல் ஃபேன் சொல்லி நான் கேட்டேன்னா வேலை செஞ்சு நான் எவ்வளவு பண்ணிக்கிறாரு. துரோகம் பண்ணிட்டியடா. துரோகம் இல்லடா, விசுவாசம். ஏன் விசுவாசம் குணாகும். பார்த்து இன்னும் எது பால்ட் ஆயிட்டு நம்ம வேலை டிஸ்டிங் இதா இருக்கு, இவர் எப்படி கேரக்டர் பண்றாங்கன்னு சொன்னா கண்ணாடி சார் அது. இவர் எப்படி கேரக்டர் பண்றாங்கன்னு சொன்னா பாத்தியா தேங்காய் பூத்தாலே எனக்கு திமுற. சார் இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வழக்கம். இப்படி 4 பேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி கொண்டாந்து எரினா எரிக்க மாட்டேன் சார். வேற சுடுகாட்டை பாருங்க, கிளம்புங்க. ஆமா ஆமா, இந்த அந்த ட்ரெய்லர்ல அந்த பொண்ணு வரும்ல, இதுதான் கைதி படத்துல டில்லியோட பொண்ணு வளர்ந்து ஹார்பர்ல வேலை செய்துன்னாங்க சொன்னாங்க. கண்டிப்பா சொன்னாங்க. இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால என்ன அவங்க பாருங்க, அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு, இதை தங்குச்சு. அதுக்கு எதுக்கு வச்சா கையை பாக்குற? ட்வீட்லாம் கிடையாது, நேர்லயே சொல்றேன். 10 கப்பு 10 ஃபயர். இதுக்கு நீங்க ட்வீட்டே போட்டிருக்கலாம். அது ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஜெனரலா ட்வீட்ல போடுவேன், ட்வீட்லாம் கிடையாது, நேர்லயே சொல்றேன். 10 கப்பு 10 ஃபயர். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். அப்போ பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே, அரங்கமதிர விசில் பறக்கவே சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருக்கேன். அரங்கமதிர சிலு பறக்குமே. தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினதுல பாருங்க, 76 வயசுல எனக்கு சுகர் வந்து, இப்போ எனக்கு வந்து 50 வயசு ஆகுது. சுகர் வந்து உள்ள போகும்போது 340 இருந்தது. கூலி இல்ல, கபால் 120 வந்துச்சு. கூலினா சுகர் இறக்குதா? குளிக்க சொல்லியிருக்காரு. பேசாம இரு. ஏங்க நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன் தானே, நல்லா தானே பேசுவீங்க. இப்ப என்ன இறக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? தலைவர் காலம் மட்டுமே 2000 தடவை பார்த்துன்னு சைட்ல ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கணக்கே கிடையாது. வீடி இருக்கா? வீடி இருக்கா? 16 வயசுன்னு நினைக்கிறேன் தலைவா. நேத்து வந்த 20 வயசு பையன் மாதிரி சும்மா ப்ரூஸ்லி மாதிரி எகிரி அடிக்கிறாரு. தலைவா, தலைவருக்கு இனிமேல் எந்த அவார்டு கொடுக்கலான்னு கேக்குறாங்க. இந்த ட்ரம்ப் பூஜினி அவன் வந்தாலும் சரி, இனிமேல் அவார்டு உருவாக்கி கண்டுபிடிக்கணும். நான் போறவா தெரியும். என்ன தலைவா, சூப்பர் ஸ்டார் போய் டான்ஸ் ஆடுறாங்க கேக்குறீங்க. செருப்பை மட்டுமே 2000 லெவலில் நாங்க பாக்குறாரு. ஏப்பா காசு கொடுத்து வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்க மாட்டீங்களா? சூப்பர் ஸ்டார காலை 2000 வாட்டி பாக்குறேன், செருப்பு 2000 வாட்டி பாக்குறேன். என்னடா இது? லோகேஷ் கஷ்டப்பட்டு அங்க இங்க ஃப்ரேம் வச்சு சூப்பர் ஸ்டார் ஆகும்னு காட்டுனா காலை எப்ப சார் காட்டுவீங்க? கால் பைத்தியமா சார் நீங்க? என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிச்சிராங்க. அவர் ஒரு ஸ்டெப் வச்சு அவர் நின்னா பொது கூட்டம் நடந்த ஊர்வலம் படுத்தா பந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். படுத்தா 100 பேரு பாடியை கொஞ்சம் உத்து பார்த்தா காருக்கு கோடி பேரு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். ஏங்க இவர் ரஜினி ஃபேனுன்னு நினைச்சேங்க. இவர் அண்டர் கவர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரா. LIC ஐடி தலைவன் தான் வைட்டு பணமத்தவங்க தலைமையத்தா சங்கு. அமெரிக்கன் கால்ல உண்டானே கிளைமேக்ஸ்ல பாத்தீங்களா?
ஒரு சிகரெட்டை பிடிச்சாரு. இல்ல இது படம் லோகேஷ் படமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 100% நானா எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? இதுல எப்படி போட்டா சரியா இருக்கும்னா ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை கலாநிதி கனகராஜ்னு போட்டிருக்கேன். அவர் உள்ள வந்து அதான் அப்படி பண்ணு அங்கே அந்த சீட்டை எதுக்கு இறக்குற, அந்த சீட்டை வடிவேல் ஒருத்தர் சீட்டாட வடிவேல் தடுப்பறல அதையெல்லாம் இறக்குற, அதையே இறக்குற, இதை வை, இந்த பாட்டை உள்ள வை, சரி வேணாம் சார் மோனிகா பாட்டை வை உள்ள வை சார், இது போதும், அமெரிக்கான கூட்டுவா உள்ள உள்ள சொருக்கு வீடியோ குடிக்க வை அப்படின்னு நாசமாக்கிட்டாங்க. அதுதான் ஐயா, இந்த பெரிய பட்ஜெட்டு பெரிய கம்பெனியெல்லாம் வேணாம். நமக்கு சின்ன சின்ன கம்பெனிக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற ப்ரொடியூசர்ஸே இருக்குது. நீங்கள் எல்லாம் போனால் லோகேஷா அப்படின்ட்டு எல்லா கம்பெனியும் ரெடியாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க. இல்லை நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, நீங்களே இனி படத்தை பண்ணுங்களேன். நல்லா இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் லைட்டா லாங். இதை சொல்றதுக்காகவே வந்திருக்காங்க. இதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க பாரு. நவுரா சவுண்டா ஏத்து தேவா வாராரு சிக்கடி 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 சிக்கா சிக்கடி சிக்கா ப்ரோ மஜாவா இருக்கு ப்ரோ. ஐயோ நான் எப்போதுங்க நான் தலைவர் படம்லாம் பார்த்துருந்தீங்களா? ஐயா 6லேருந்து 60 பார்த்துனுக்குறேன் ஐயா. சூப்பர் ஸ்டார் ஃபேன். சின்ன வயசுல சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி எனக்கு முக்காவே சந்தோஷமாகுது ஐயா. ஏன்னு கேள ட்ரைல்லே அது செம்மையாகுது. இது வந்து வேட்டையை விட இந்த படம் 100 மடங்கு நல்லா இருக்கும். பாவம் வீரனுக்கு தெரியவில்லை, இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது என்று. கெத்தா இருக்குது. அதெல்லாம் வில்லன்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. 3 வில்லன். வீடு இருக்கா? வீடு இருக்கா? இப்போ காலையிலே சாப்பிட்டுலாம் வந்துட்டீங்களாண்ணா? 1 மணிக்கு ஒரு குவார்ட்ரு. சோறு சாப்பிட்டியான்னு கேட்டா என்னத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க? 1 மணிக்கு ஒரு குவார்ட்ரா? 1 மணிக்கு முடிச்சிருந்து குவார்டர் குடிச்சு வந்திருக்கேன் படம் பார்க்குறது. ஒருவேளை குவார்டர் அடிச்சுட்டு போனா படம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுமா படம்? அப்பதான் லோகேஷ் கனகராஜோட அந்த டீப் லேயர் எல்லாம் தெரியும். நான் வந்து ஒன்றும் அடிக்காம போயிட்டேனுங்களே, போயிட்டு வந்து சாப்பிடலாம்னு இருந்தேன். நான் சாப்பிட்டு போயிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன். அதான் 1 மணிக்கு தான். ஆனா இங்க என்ன மலேசியாவில் ஒரு கெட்ட பழக்கம், சாப்பிட்டு போனா உள்ள விட மாட்டாங்க. என்ன ஸ்மெல் வருதுன்னு உள்ள விட மாட்டாங்க. லோகேஷ் படமுங்க இப்படி போனாதாங்க புரியுங்கிற மாதிரி. ஆனா எது அடிக்காம போயும் மாஸ்டர், லியோ, விக்ரம், மாநகரம், கைதி இதெல்லாம் புரிஞ்சுதே. இது மட்டும் ஒரு தினுசா இருக்கு. இப்போ ஒரு குவார்ட்ரு, இப்போ ஒரு கட்டிங்கு, இடுவேலை கட்டிங். ஓ இன்டர்வலுக்கு எடுத்துட்டு அப்ப எடுத்துட்டு வரலாம். இந்த சொல்றாரு தம்பி என்ன படுத்திக்கா போற? கூலி ஏதே கூலியா? அது பேரு கூலியா? ஆமா. ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு. இதுல ஒண்ணுதாங்க சொல்றதுக்கு இருக்கு. படம் வந்து கேவலம் மோசங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, பார்க்கலாம். பட் லோகேஷோட ப்ரீவியஸ் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராஃப் இப்படியே வந்துகிட்டு இருந்தது. லியோவில் லைட்டாக ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த அடிக்கு பயத்தில் இன்னும் ஏறும்னு பார்த்தா அடிக்கு பயத்தில் சர்ன்னு போயிடுச்சு. ஸோ லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் கூலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குரூப்பில் டூப்பு. இது என்னோட பர்சனல் கருத்து. ஸோ இப்போ அடுத்தது அவரோட ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா வாங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்சியூக்குள்ளே இப்போ நுழைஞ்சிருக்காரு. கைதி 2 அதுக்கு தான் பார்க்கணும். இப்போ கூலி படத்தெல்லாம் பார்த்துட்டு அமீர் கான் வெயிட் பண்ணுவார். ஆஹா கைதி 2 முடிச்சுட்டு என்கிட்ட வேற ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ எப்படி என்ன பண்ணுறது? ஆனால் நாகார்ஜுனாட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள்
சவுத் இந்தியாவில் போய் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கீங்க தமிழ் சினிமாவில், அங்கேருந்து கூலி செட்டில் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் திருடிட்டு வரணும்னா என்ன எதை திருடிட்டு வருவீங்க? இப்போ நான் சொன்னது கூலி செட்டில் இருந்து ஒரு விஷயத்தை திருடணும்னா நான் லோகேஷை திருடிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த ஆக்டர்ஸுக்கு அவங்களுக்கு தெரியுது நம்மளே இப்படி பார்க்கலையே, நம்மளை வித்தியாசமாக காட்டுறானே இந்த ஆள் அப்படின்னு. நல்ல டைரக்டர் தான் அவராக விட்டுருங்க. ஆமாம், 50 கோடி சம்பளம் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவரை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவர் மோனிகா வேணான்னா வேணாம், இந்த படம் வந்து பேன் இண்டியா படமானா இல்லை சார் இப்படி தான் பிளான் வச்சுருக்கேன்னா அது அப்படியே பண்ணுங்க. உங்களுக்கு பேன் இண்டியா தான் பண்ணணும்னா வேறு டேரக்டரை பிடிச்சிட்டு வரலாம்ல. ஹை ப்ரொஃபைலில் இப்போ ஹைப்பில் இருக்கிற டேரக்டரும் வேணும், அவர் தான் பேன் இண்டியாவும் பண்ணணும், அவர் தான் மற்றதும் நொட்டணும்னு எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே ப்ரெஷரை போட்டு நீங்கள் தப்பிச்சிருவீங்க சார். உங்களுக்கு 400 கோடி வந்துருச்சு சூப்பர் ஸ்டார்னால, இப்போ அடி லோகேஷுக்குள்ளே விழுது. எனிவேஸ் இப்போ கைதி 2க்கு தான் ஈகலி வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் காட்டுறேன் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி எல்சிஓட ஒரிஜின் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் 10 மினிட்டுக்கு எடுக்கிறாரு போல். அதில் இப்போ பயங்கரம் ஏதாவது பண்ணி வச்சாருன்னா அந்த போன ஹைப்பு திருப்பி வந்துடும். எனிவேஸ் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களே. ஏன்னா உங்களோட சம்பவம் அப்படி ஒரு தரம் சரிக்கிருச்சு. ஓகே, சூப்பர் ஸ்டாரோட டைலாக் தான், நான் யானை இல்லை சார் குதிரை, கீழே விழுந்தா சும்மா சக்குன்னு எந்திரிப்பேங்கிற மாதிரி. அடுத்து கைதி 2 பண்ணுங்க. இப்போ இன்க்ளூடிங் மீ, உங்களுக்கு பேடாக ரிவ்யூ சொன்ன அத்தனை பேரும் அதை பார்த்து மூக்கு மேலே விரல வைக்கணும். மூக்குக்குள்ளே விரல் வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, மூக்கு மேலே விரல் வைக்கணும். எனிவேஸ் ஈகலி வெயிட்டிங் ஃபார் யோர் கைதி 2. ஆனால் இது உங்கள் படம் இல்லை தான், வெரி வெரி ஆவரேஜ் மூவி உங்களோட வரிசையில் பார்க்கும்போது. எனிவேஸ் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யோர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.